நீங்க எப்போதாவது ஒரு ரொம்ப ஃபேமஸான இடத்துக்கு யாருமே போக விரும்பாத ஒரு விசித்திரமான நேரத்துல போயிருக்கீங்களா? அந்த ஒட்டுமொத்த இடமும் உங்களுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரகசியமான அழக உணர்ந்திருக்கீங்களா? ஒரு பிரைவேட்டான அனுபவம்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு யூடியூபரா நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். ஆனா கடந்த மார்ச் மாசம் நான் போன ஒரு பயணம், அதாவது என் குற்றால பயணம், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, மார்ச் மாசத்துல குற்றாலமா? ஆமா, மார்ச் மாசம் தான். குற்றாலம்னாலே ஜூன் ஜூலை மாசங்கள்ல வர்ற அந்த சாரல் மழை, ஆர்ப்பரித்து கொட்டுற அருவி, குளிர்ந்த காற்று, இதுதானே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். மார்ச் மாசத்துல அங்க என்ன இருக்க போகுது? அருவியில தண்ணி இருக்காது. ஆமா, தண்ணியே இருக்காது. வெயில் கொளுத்தும். சுருக்கமா சொன்னா வெறும் காய்ந்த பாறைகளை பார்க்கவா கேமராவை தூக்கிட்டு போனீங்க? ஒரு யூடியூபரா உங்களுக்கு இது கொஞ்சம் தப்பான முடிவுன்னு தோணலையா? நியாயமான கேள்விதான். கண்டிப்பா எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. தண்ணி இல்லாத குற்றாலம் எப்படி சொல்றது, உயிர் இல்லாத உடம்பு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அங்க போன பிறகுதான் புரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய தப்பு கணக்கு போட்டிருக்கேன்னு. அப்படியா? அப்படி என்ன பெரிய ஆச்சரியம் அங்க காத்துட்டு இருந்துச்சு? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. வாவ், ரொம்ப நல்ல ஒரு ஒப்பீடு. முண்டி அடிச்சிட்டு குளிக்கிற மக்கள் இல்ல, எண்ணெய் தேய்த்து விடுறவங்களோட சத்தம் இல்ல. அந்த இடத்தோட உண்மையான ரொம்ப அமைதியான முகத்தை நான் முதல் முறையா நேர்ல பார்த்தேன். நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. உளவியல் உண்மையா? அது என்ன? இப்போ பொதுவா நாம ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு ரொம்ப பீக் சீசன்ல போகும்போது அங்க இருக்கிற கூட்டு நெரிசலால நம்ம மூளை தொடர்ந்து தன்னை தற்காத்துக்கிற ஒரு நிலையிலேயே இயங்கும். அத சைக்காலஜில சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதாவது யாராவது நம்மளை இடிச்சிடுவாங்களான்னு யோசிக்கிறதா? எக்ஸாக்ட்லி. நம்ம உடைமைகள் பத்திரமா இருக்கா, வரிசையில முந்திக்கணுமே, இப்படி ஒரு பதற்றத்திலே இருப்போம். இந்த தொடர்ச்சியான கவன குவிப்பு நம்ம மூளைக்கு ரொம்ப பெரிய சோர்வு கொடுக்கும். ஆமா, அதனாலதான் லீவுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தா வீட்ல 2 நாள் தொடர்ந்து தூங்கணும்னு சொல்றோமா? துல்லியமா அதுதான். அந்த நெரிசல்ல உங்களால இயற்கையோட அழக முழுமையா உள்வாங்க முடியாது. உங்க மூளைக்கு அந்த அளவுக்கு ஒரு சுவாசிக்கிற தன்மை, அதாவது பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்காது. கரெக்ட். எனக்கு மார்ச் மாசத்துல அந்த பிரீதிங் ஸ்பேஸ் நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுதான் விஷயமே. அந்த நெரிசல் இல்லாததால அச்சுறுத்தல்கள் இல்ல. உங்க மூளை அந்த பதற்றத்திலிருந்து விடுபட்டு காத்துல அசைற இலைகள், பாறைகளோட நுட்பமான வடிவங்கள்னு சுத்தி இருக்கிற உண்மையான அழக ரசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுவாசிக்கும் வெளிதான் பயணிகளை மனதளவுல அமைதிப்படுத்துது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த அமைதி தான் அருவியை தாண்டி அங்க இருக்கிற மத்த விஷயங்களை கவனிக்க எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அருவியை தாண்டி வேற என்ன கவனிச்சீங்க? பொதுவா குற்றாலத்துக்கு போனா நேரா அருவிக்கு போவோம், குளிப்போம், அவசர அவசரமா திரும்பி வந்துருவோம். ஆனா அந்த அருவியோட பேர் இறைச்சல் இல்லாததால எனக்கு வேற சில சத்தங்கள் ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிச்சது. ஓ, எந்த மாதிரியான சத்தங்கள்? தூரத்துல ஒலிக்கிற கோயில் மணி ஓசை, அப்புறம் பறவைகளோட சத்தம்னு எல்லாமே புதுசா இருந்துச்சு. கூட்டமே இல்லாததால நான் மெதுவா நடந்து போனேன். அப்போ அருவிக்கு பக்கத்திலே இருக்கிற விநாயகர் கோயில், அப்புறம் சிவன் கோயில், இந்த திருத்தலங்களை ரொம்ப பக்கத்துல நின்னு எந்த அவசரமும் இல்லாம பார்த்தேன். ஆனா இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஒரு கேள்வி வரும். அருவிக்கு நடுவுல ஒரு இயற்கையான இடத்துல மனுஷங்க கட்டிய கோயில்கள் அந்த இயற்கையோட அழகை கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? வெறும் இயற்கை மட்டும் ரசிக்கிறது தானே உண்மையான பயணம்? நான் அப்படி நினைக்கவே இல்லை. அந்த அமைதியான சூழல்ல அந்த கோயில்களை பார்க்கும்போது அவ இயற்கைக்கு முரணா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அப்ப அது அந்த இடத்தோட ஒன்றி போயிருந்ததா? ஆமா, அந்த மலையோடும் பாறைகளோடும் அது இரண்டரை கலந்திருக்கிற மாதிரி தான் உணர்ந்தேன். இது வெறும் நீரை மட்டும் ரசிக்கிற பயணம் இல்ல, பக்தி, பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் மற்றும் கலைய ஆழமா உணர்ற ஒரு முழுமையான பயணமா எனக்கு தோணுச்சு. என் கேமராவோட லென்ஸ்கள் அந்த மெலிதா விழற அருவியை விட அந்த பழமையான சிற்பங்கள் மேலதான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா இத வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நம்ம முன்னோர்களோட அபாரமான அறிவு நமக்கு நல்லாவே புரியும். எப்படி சொல்றீங்க? அவங்க எதையுமே சும்மா தற்செயலா கட்டல. குறிப்பா தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அமைப்பை பார்த்தாலும் அங்கே நிச்சயமா ஒரு கோயில் இருக்கும். அது மலை உச்சியா இருக்கலாம், இல்ல ஆற்றுப்படுகையா இருக்கலாம். ஆமா, நானும் என் டிராவல்ல நிறைய இடங்கள்ல இதை கவனிச்சிருக்கேன். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அந்த பாறைகளோட அமைப்பே ஒரு ஒளியியல் கருவி மாதிரி செயல்படுது.
அதாவது ஒரு அக்கூஸ்டிக் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. என்னது, பாறைகள் ஒலிய பெருக்குதா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த அருவி விழும் பள்ளத்தாக்கோட வடிவத்தை கவனிச்சிருக்கீங்களா? அது ஒரு அரைவட்ட வடிவத்துல அமைஞ்சிருக்கும். ஆமாம், ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். கரெக்ட். நம்ம முன்னோர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அதுதான். அங்க கோயில் மணி ஓசையோ இல்ல மந்திரங்களோ ஒலிக்கப்படும் போது அந்த ஒலி அலைகள் பாறைகள்ல பட்டு எதிரொலித்து ஒட்டுமொத்த பள்ளத்தாக்குக்கும் ஒருவித அதிர்வை கொடுக்கும். வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அருவியிலிருந்து வர்ற நீர்த்திவளைகள் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு ஒரு இயற்கையான குளிர்ச்சியை கொடுக்கும். இயற்கை அழகும் கோயில் கலாச்சாரமும் இணையும் போது அந்த இடம் ஒரு சாதாரண சுற்றுலா தலம்ங்கிற நிலையிலிருந்து மாறி ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வு கொடுக்குது. இதத்தான் நீங்க அந்த அமைதியான மார்ச் மாசத்துல முழுமையா உணர்ந்திருக்கீங்க. அட, நான் அந்த கோயில்களோட அழகை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா அதுக்கு பின்னால் இப்படி ஒரு அறிவியலும் ஒளியல் நுட்பமும் இருக்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. ஆமா, சீசன் இல்லாதப்ப நீங்க போனதால தான் இதெல்லாம் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அந்த அமைதி எனக்கு கொடுத்த தரிசனம் வெறும் கோயிலோட நின்னுடல. அந்த கோயில்களோட அமைப்புல இருந்து கொஞ்சம் நகர்ந்து இயற்கையோடு ஒன்றி போன பாறை சிற்பங்களை நோக்கி என் பயணம் தொடர்ந்தது. அங்க இருக்கிற பாறைகளை நான் வெறும் இயற்கையான கற்களா பார்க்கல. வேற எப்படி பாத்தீங்க? சிற்பங்களாவா? ஆமா, அவை ஒவ்வொன்றும் ஒரு நெடிய வரலாற்றையும் கதையையும் சொல்ற சிற்பங்களாமே எனக்கு தெரிஞ்சது. குறிப்பா அந்த பாதையில இருந்த ஒரு அம்மன் சிலை, அது உடனே என் கவனத்தை ஈர்த்துச்சு. ஓ, அந்த அம்மன் சிலை ரொம்ப அற்புதமான ஒன்னாச்சே. எத்தனையோ நூற்றாண்டுகளா அந்த சிலை அங்க வர்ற மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற எண்ணமே எனக்குள்ள ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்துச்சு. அந்த சிலை அந்த ஒட்டுமொட்ட இடத்துக்கே ஒரு மாபெரும் தெய்வீக பரிமாணத்தை கொடுக்குது. அந்த வியப்பு ரொம்ப நியாயமானதுதான். ஆனா அந்த பாறை சிற்பங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு நுட்பமான கலைத்திறனை நாம கவனிக்கணும். கலைத்திறன்னா நீங்க எதை சொல்றீங்க? அந்த அம்மன் சிலையை செதுக்கிய பழங்கால சிற்பிகள் சும்மா ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து உளியால செதுக்கிடல. அவங்க பருவமழை காலங்கள்ல அந்த பாறைகள் மேல தண்ணீர் எப்படி வழிந்தோடுகிறது, நீரோட்டத்தின் பாதைகள் எங்கே இருக்குன்னு பல மாசம் ரொம்ப நுட்பமா கவனிச்சிருக்காங்க. என்னது, நீரோட்டத்தை கவனிச்சு சிற்பம் செதுக்குவாங்களா? இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கே. ஆமாம், மழை காலத்துல தண்ணீர் அந்த பாறையின் மேல வழியும் போதே அது இயற்கையாகவே அந்த அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி அந்த சிலையோட முகத்திலையும் தோள்கள்லையும் சரியா பிரிந்து ஓடும்படி செதுக்கியிருப்பாங்க. வாவ், நிஜமாவா? இது எவ்வளவு பெரிய ஒரு இன்ஜினியரிங்! அது மட்டும் இல்ல, குற்றாலத்துல இருக்கிற பாறைகள் பலமும் ரொம்ப கடினமான கருங்கல், அதாவது நைஸ் பாறைகள்னு சொல்லுவாங்க. அது பல நூற்றாண்டுகளா இடைவிடாத ஈரப்பதத்தையும் நீர்வீழ்ச்சியோட அழுத்தத்தையும் தாங்கி நிற்கக்கூடியவை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிற்பங்கள் அழியாம இருக்கு. இத நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஆமா. ஆனா எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆரவாரமற்ற அமைதியான சீசன்கள்ல அந்த இடங்கள் உங்களுக்காக மட்டுமே காத்து வச்சிருக்கிற ரகசிய அழக, ஒரு சிற்பத்தோட மென்மைய, திடீரென பெய்யும் சிறுமழையோட சிலிர்ப்ப உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? உங்க வாழ்வின் மற்ற பயணங்களிலும் அமைதியான தருணங்களின் அழக ரசிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.